Hi friends, இன்னைக்கான வீடியோல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சீலிங் ஃபேன் வந்து இது வந்து 3 wire மாடல் ஃபேன். இதிலே பாத்தீங்கன்னா 4 wire மாடல் ஃபேன் இருக்கு. ஆல்ரெடி இந்த ஃபேன் எப்படி செக் பண்ணனும், மல்டிமீட்டர்ஸ் எப்படி செக் பண்ணனும், டெஸ்ட் லாம்ப் அதாவது சீரிஸ் லாம்ப் கனெக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி செக் பண்றது வீடியோ நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும்ங்க அதையுமே செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ பார்த்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன செய்ய போறோம்னா The 3 wire model ceiling fan la வந்து winding வந்து செக் பண்ண போறோம். winding எது பாடியா இருக்குன்னு செக் பண்ண போறோம். இந்த மாதிரி வந்து ceiling fan வந்து சீரிஸ் லாம்ப் அதாவது இந்த டெஸ்ட் லாம்ப் யூஸ் பண்ணி சீரிஸ் லாம்ப் கனெக்ஷனை யூஸ் பண்ணி செக் பண்ணும்போது ஃபேன் வந்து ஏதாவது வுடன் ஏதாவது சும்மா தரையில வச்சு செக் பண்ணுங்க. ஏதாவது மெட்டல் பாடியில வச்சீங்கன்னா ஏதாவது சப்போஸ் பாடி ஆயிருந்துச்சுன்னா அந்த பாடி மூலமா வந்து நமக்கு வந்து ஷாக் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி செக் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா செக் பண்ணுங்க. இப்போ என்ன செய்ய போறோம்னா கெபாசிட்டர் கனெக்ட் ஆயிருந்தா கெபாசிட்டர் ரிமூவ் பண்ணி விட்டுக்குங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து டெர்மினல்ல வந்து தனித்தனியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. வச்சிட்டு சீரிஸ் லாம்ப் கனெக்ஷன்றது ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான். ஒரு வயர் வந்து டைரக்ட்டா வந்து ஹோல்டர் வந்திருக்கும். இன்னொரு வயர் பாத்தீங்கன்னா சென்டர்ல கட் பண்ணிருப்பேன். கட் பண்ணதா இது ரெண்டையும் ஷார்ட் பண்ணா சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இதுல இருந்து ரெண்டு வயர் வந்து டைரக்ட்டா அந்த ஹோல்டருக்கு வரும். ஒரு வயரை மட்டும் நடுவுல கட் பண்ணி வச்சிருப்பேன். இதுதான் வந்து சீரிஸ் லாம்ப் கனெக்ஷன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இது எப்படி மேக் பண்ணனும் எப்படி ரெடி பண்ணனும்ன்றது நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். வேணும்ங்க அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டு எடுத்துறோம் பவர் சப்ளைக்கு. பாருங்க. இப்போ வந்து போர்டு ஆன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் 230 வோல்ட் பவர் சப்ளை. இது ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணா வந்து லாம்ப் பிளிங்க் ஆகும். அவ்வளவுதான். இப்போ என்ன செய்ய போறோம்னா ஒரு வயரை காமனா வச்சிட்டு ஒரு வயரையா வச்சு செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் வந்து ஒரு வயரை காமனா வச்சிட்டு ரெட்ல வைக்கிறேன். பாருங்க. இது ஒரு வைண்டிங். அது பாடியா இருக்கான்னு பார்க்கிறதுக்கு அந்த பிளாக் வயர் எதுவும் பாடியா இருக்கான்னு பார்க்கிறதுக்கு அதே வயர்ல வச்சிட்டு இன்னொரு வயரை வந்து பாடியில வச்சு பார்க்கணும். லாம்ப் எரிஞ்சிச்சுன்னா அந்த வயர் வந்து பாடியா இருக்குன்னு அர்த்தம். வந்து லாம்ப் லிங்க் ஆகல. இப்போ இந்த வயர் நல்லா இருக்கு. அதே மாதிரி இப்போ ரெட்டை செக் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து இந்த ப்ளூ வயரை வந்து அடுத்த வயரை செக் பண்ண போறோம். ப்ளூ வயருமே மைனிங் நல்லா இருக்கு. அது பாடியா இருக்கான்னு பார்க்கிறதுக்கு இந்த பிளாக் காமனா வச்சுட்டு பாடியில வச்சு பார்க்க போறோம். இன்னொரு டெர்மினல்ல வச்சு பார்த்தா லாம்ப் பிளிங்க் ஆகல. இப்போ வந்து எந்த வயருமே வந்து பாடி ஆகல. இப்போ இந்த ஃபேனோட வந்து மைண்டிங் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து இந்த ஃபேனை வந்து எப்படி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்றது வீடியோ கொடுத்துருக்கோம். அது போக வந்து கெபாசிட்டர் வந்து எந்த ப்ரோபுக்கு இடையில கனெக்ட் பண்ணணும், இதுல எது காமன் வயர், எது வந்து ஸ்டார்டிங் வைண்டிங், எது ரன்னிங் வைண்டிங்ன்றதை எப்படி சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும்ன்றது நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும்ங்க அதையும் செக் பண்ணி பாத்துங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி. Thank you.